நாங்கள்லாம் எப்போவுமே ஒரு ஸ்கூல் ஆண்டு விழாவுக்கு போகிறோன்னா, மோட்டிவேஷன் கிளாஸ் போகிறோன்னா, அதுக்கு முந்தின நாள் போய் டீச்சர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் மறுநாள் போகணும். இதுதான் டாக்டர் கலாம் சார் எங்களுக்கு கொடுத்த ஆணை. அதே மாதிரி தான் தாராப்பூர் லோகநாதன் மொத்தம் 5 ஸ்கூலு ஹெட் மாஸ்டர்ஸ், ஹெட்மிஸ்ஸஸ், அப்புறம் டீச்சர்ஸ்லாம் வந்திருந்தாங்க நேற்று. அவங்கக்கிட்டலாம் நான் உட்காந்து கேட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, பேரண்ட்ஸ் எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்க. யூஸ்வலாக நாங்கள் ஒரு ஸ்கூலில் போய் கேட்கும்போது ஒரே புலம்பி தள்ளுவாங்க, ஒரே குறையாக சொல்லுவாங்க. பசங்க அடங்க மாட்டேங்குது சார், செல்ஃபோனே கதியாக இருக்குதுங்க சார், எப்போ பார்த்தாலும் மூஞ்சி புக்கு, அந்த புக்கு, இந்த புக்கு, இன்ஸ்டாகிராமில் போய் உட்காந்துக்குதுங்க, படிக்க மாட்டேங்குதுங்க, ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்குதுங்க, ஃபெயில் ஆகிடுதுங்க, 2 லெசன் வச்சாலே ஃபெயில் ஆகிடுதுங்க, அப்பா அம்மா கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, ஒரே புலம்புவாங்க, ஃபீஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் ஒரே புலம்பெல்லாம் இருக்கும். ஆனால் என் லைஃப்லேயே நேற்று தான் ஃபஸ்ட்டு டைம் மாணவிகளை விட்டு கொடுக்காத ஆசிரியர் வம்சத்தை நேற்று தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். நல்லா தட்டுங்க. பெற்றோர்களை விட்டு கொடுக்காத ஆசிரியர் வம்சத்தை நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் என் லைஃப்பில். நல்லா தட்டுங்க. எஸ். ஆனால் நான் விடலை, திருப்பி திருப்பி கேட்குறேன். இல்லையே, கிளாஸ் ரூமில் கலாட்டா பண்ணுவாளுங்களே, அதுவும் இந்த 12th இருக்குது பாரு, ரொம்ப டேஞ்சரு. உண்மையான்னு கேட்டேன். அதுக்கு ஒரு டீச்சர் சொன்னாங்க பாருங்க, சார் இன்னைக்கு காலகட்டத்தில் அதெல்லாம் இருக்க தான் சார் செய்யும், அதெல்லாம் மீறி அந்த குழந்தைய கருவறையில் நான் சுமந்த குழந்தை மாதிரி நினைச்ச அந்த குழந்தைய முன்னுக்கு கொண்டு வர்றது தானே சார் ஆசிரியருடைய பெருமை. வாட் அ கிரேட் டீச்சர் ஆஃப் தாராபுர் லோகநாதன் குரூப். கையை உயர்த்தி தட்டுங்க அந்த டீச்சருக்கு. அதை ஃபோட்டோ எடுங்க, ஃபோட்டோ எடுங்க.